எடுக்கும் மாக்கதை இன்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ்செவி முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம் கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம் ஆலவனத்தமலன் நடம் கண்டு வந்த காரைக்காலம் இதனை பாலருந்தி உமைமுலையில் பதிகவிதம் பல பகர்ந்த பாலந்தன்னை சூலையினை சிவனருளால் துடைத்தானை தடுத்தாண்டான் தோழன் தன்னை மாலை மணி வாசகனை மற்றை அடியறையும் அடிவணங்குவோமே ஏ ஊசுவதும் வெண்ணீர் ஊசுவதும் வெண்ணீர் ஊன்பதுவும் பொங்கரவம் பூசுவதும் வெண்ணீர் ஊன்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி ஊசுவதும் பேசுவதும் ஊம்பதும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் காணேடி தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சாழலோ ஓ திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே அருள் வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே பெரிய புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே இன்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூருக்கு எழுந்தங்குகின்ற நிகழ்ச்சி, பறவையார் திருமணம் ஆகிய நிகழ்ச்சிகள் பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கின்றனர். மிக பெரியவருடைய வரலாற்றை சொல்லுவதனாலே இது பெரிய புராணம். இது பாடல்கள் குறைவுதான். கந்த புராணம் 10,346 பாடல்கள். இன்னும் நிறைய பாடல்கள் உள்ள புராணங்கள் இருந்தாலும் கூட இந்த 4,256 பாடல்கள் உடைய இந்த நூலுக்கு பெரிய புராணம் என்பது.
எள்ளளவும் சுயநலமில்லாத பக்தி. தனக்குன்னு எந்த ஒரு வேண்டுதலும் அவர்கிட்ட கிடையாது, நாயன்மார்கிட்ட. அதனால்தான் பெரியவர். இப்போ நாம் கோயிலுக்கு போகிறோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அப்படிதான் நம்ம போக முடியும். நாம் சாதாரணமானவர்கள், அதனாலே ஏதோ ஒரு கோரிக்கை இருக்கும். நாயன்மார்கள் எப்படி என்றால் தனக்கு என்று எதையும் வேண்டாதவர்கள், அணுவளவும் வேண்டாதவர்கள். அப்படி சேவை செய்தவர்கள், சிவனுக்கு தொண்டு செய்தவர்கள், தன்னையே சிவனுக்கு அர்ப்பணித்தவர்கள், தன்னையே அர்ப்பணித்தவர்கள் நாயன்மார்கள். அவர்களுக்கு நிகரான பக்தி பண்ணியவர்கள் கிடையாது. அதனால்தான் நாயன்மார்கள்னா தலைவர்கள், மேலானவர்கள் என்று அர்த்தம், பக்தியிலே மேலானவர்கள். அப்பேற்பட்ட பெரியவர்களுடைய வரலாற்றை நாம் சிந்திக்கிறோம் என்று சொன்னால் அது அவர்கள் நம்மீது வைத்திருக்கிற ஒரு கிருபாகடாட்சம், அனுக்கிரகம், சுவாமியினுடைய பெருங்கருணை. அதனாலே இந்த வரலாற்றை சிந்திப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்கிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ அளவு கடந்த மகிமை உடையவர், தவமே வடிவமவர். அவர் இந்த பூ உலகத்திலே வந்து பிறக்க வேணும் என்று அவசியம் இல்லை. இருந்தாலும் சுவாமியாக ஒரு நாடகம் பண்ணார். அவர் நாடகம் நடிப்பதிலே, நாடகம் நடத்துவதிலே பெரிய கட்டிக்காரர் அல்ல சுவாமி. நமக்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இங்கே வந்து பிறக்கும்படியாக ஒரு ஏற்பாடு பண்ணினார். அப்படி இங்கே பிறக்கச் செய்து அவர் மூலமாக பல அற்புதங்களை எல்லாம் நிகழச் செய்து அவற்றின் மூலமாக நம்ம எல்லாம் ஆட்கொள்கிறார். இது சுவாமியுடைய பெருங்கருணை. அப்படிப்பட்ட வகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநாவலூரில் அவதாரம் செய்து அவருடைய திருமணத்திலே தடுத்து ஆட்கொள்ள பெற்று இப்போது சிதம்பரத்துக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணுகிறார். சிதம்பரத்தில் தரிசனம் என்றால் சிதம்பர தரிசனம்தான் தரிசனம். இந்த பிறவி எதற்காக வந்தது என்றால் நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணுவதற்காக வந்தது. ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமாறு தேனடைந்த செறி பொழில் தில்லையுள் மானடஞ்சை வரதற்குள் தாழ்த்துவார். இந்த தேகத்திலேயே சீவன் முத்தர்களாக வாழலாம். நடராஜ பெருமானை கும்பிட்டார். நடராஜரை வழிபாடு செய்வதனாலே இந்த தேகத்திலேயே இந்த பிறவி எடுத்ததனுடைய பலனை பெற்றுவிடலாம், இந்த பிறவியிலேயே பெற்றுவிடலாம். அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் சிதம்பர தரிசனம். புனித்த புருவமும் ஒவ்வை செவ்வாய் உண்ணும் சிரிப்பும் இனித்த முடைய பனித்த சடை. அப்படி அவருடைய சடாமுகடம் குளிர்ச்சியாக இருக்குமா எப்பவும். தலையில் கங்கை இருக்குது, அதுக்கு மேலே நிலவு இருக்கிறது, குளிர்ச்சியாக. அதான் பனித்த சடை. பவளம்போல் மேனி, பவளம் போன்ற அவருடைய மேனி சிவப்பா இருப்பார். நம்ம சுவாமி சிவப்பு சாமி. சிவபெருமான் எப்படி இருப்பார்? நெருப்பான மேனியன், பொன்னார் மேனியன். சிவப்பு சாமியை கும்பிடணும்னா நம்ம கருப்பு சாமியில போகக்கூடாது. அதனால பொன்னார் மேனியன், பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலம். பிறவியே வேண்டாம் என்று சொன்னார் அப்பர் பெருமான். சிதம்பரத்துக்கு போன உடனே எனக்கு பிறவி வேணும். அப்படி சுவாமியானவர் அந்த ஆனந்த தாண்டவத்திலே லைக்க வைத்து விடுகிறார். சென்று கண்டவர்களை தன் வசப்படுத்திடுறார்கள்.
அப்பேற்பட்டது சிதம்பர தரிசனம். அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சென்று, நான் இந்த பூவுலகத்திலே பிறப்பதற்கு அஞ்சினேன், இப்போது இங்கே வந்து பிறந்தது தான் நல்லதா போச்சு சொன்னார். இங்கே வந்து பிறந்தது தான் நல்லதா போச்சு. ஏனென்றால் இப்பேற்பட்ட ஒரு ஆனந்த தாண்டவம் கைலாயத்திலே கிடையாது, அங்கே இல்லை, அது இங்கே கிடைக்குது. அப்போ இங்கே பிறந்தது தானே நல்லதா போச்சு என்று பலமுறை துதித்து வணங்குகிறார் சுந்தரர். தென்னிலா மலர்ந்த வேணியாய், தென்னிலா மலர்ந்த வேணியாய், உன்றன் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு பாலிதாம் இன்பமாம் என்று கண்ணிலானந்த அருவி நீர் சொரிய உச்சி மேற் கைகள் குவித்து நின்று பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார். 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணம் ஒரு 3 திருந்து சாத்துவிகமேயாக இந்துவாழ் சடையானாடும் ஆனந்தத்தனி பெருங்கூத்தின் வந்தவேரின்ப வெள்ளத்தின் மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார். அப்படி அளவில்லாத ஆனந்தத்தை அடைந்தார். அழுது தொழுது பாடினார். அப்படி தரிசனம் நிகழ்ந்த அந்த வேளையிலே சுவாமியானவர், அன்பனே திருவாரூருக்கு வருக அப்படின்னார். திருவாரூருக்கு வருக. சுவாமியினுடைய உத்தரவு, தில்லையை பிரிய முடியாமல் பின்னோக்கி வெளியிலே வந்தார். தெற்கு கோபுரத்தின் வழியாக வருகிறார். பலமுறை நிலமுற பணிந்து வருகிறார். நின்று கோபுரத்தை நிலமுற பணிந்து நெடுந்திரு வீதியை வணங்கி மன்றலார் செல்வ மருகின் ஊடு ஏகி மன்னிய திருப்பதி அதனில் தென்திசை வாயில் கடந்து முன் போந்து சேன்படும் திரு எல்லை இறைஞ்சி கொன்றைவார் சடையான் அருளையே நினைவார் கொள்ளிடத் திருந்தி நடந்தார். அதனாலே அப்படி அந்த கோபுரம் தெரிகின்ற வரைக்கும் கும்பிட்டுக்கிட்டே போனாராம். எல்லாம் பார்க்க முடியாத ஒரு அதிசயம் தில்லை கோபுரமும் தில்லை அந்த நடராஜ மூர்த்தி. அப்படி அந்த தரிசனம் நடந்தது. கொள்ளிடக்கரை தாண்டினார். புறந்தருவார் போற்றி செய்ப்ப புரிமுன்னூல் அணிமார்வர் அறம்பயந்தாள் திருமுலைப்பார் அமுதுண்டு வளர்ந்தவர்தாம் பிறந்தருடும் பெரும்பேறு பெற்றதென முற்றுலகில் சிறந்த புகழ் கடுமலமாம் திருப்பதியை சென்றடைந்தார். சிதம்பர தரிசனம் முடிந்தவுடனே சீர்காழிக்கு எழுந்தருளினார். சீர்காழி என்றால் யார் நினைவுக்கு வரும்? ஞானசம்பந்தர். ரொம்ப பெரியவர், மிகப்பெரியவர் ஞானசம்பந்தர். 3வது வயதிலே ஞானப்பால் அருந்தியவர். எந்த குழந்தை சுவாமியிடத்தில் ஞானப்பால் அருந்திய வரலாறு உண்டு? ஞானப்பால்னா முருகனுக்கு கொடுப்பார் பெற்ற பிள்ளை. மானுட வர்க்கத்திலே நம்போன்று தாய் வயிற்றிலே பிறந்த ஒரு குழந்தைக்கு பரமேஸ்வரி வந்து பால் ஊற்றான்னா இது சாதாரணமான ஒரு ஞானமா? அளவு கடந்த ஞானம். அதனாலே அவ்வளவு தபம் அவருக்கு இருந்திருக்கு. பரம்பரையே செய்த தபம். அந்த ஊரே தவம் செய்திருந்தது என்று சேக்கிழார் பாடுறார். அந்த ஊரே தவம் பண்ணியிருக்கு. அவங்க தாய் தந்தையரை அவ்வளவு தவம் செய்திருக்கிறார்கள்.
அதனாலே தவமே ஒரு வடிவம். ஞானசம்பந்தர் தவமே ஒரு வடிவம் எடுத்து வந்தார். தவமே ஒரு வடிவம், தமிழே ஒரு வடிவம், இசையே ஒரு வடிவம். அவர் தான் ஞானசம்பந்தர். அப்படி வந்து அவரை அழுகுரல் கேட்ட அந்த வினாடியிலே சுவாமி வந்துட்டார். குளத்து கரையில் நின்று அழுதார். அப்போது சுவாமி பிரசன்னமானார். பார்வதியிட்டு சொன்னார், நம்ம குழந்தைன்னார். சுவாமியினுடைய அனுக்கிரகத்தினாலே அவருடைய உத்தரவின் மீது அம்பாள் கீழே இறங்கி ஞானப்பால் ஊற்றி, தங்க கிண்ணத்திலே பால் ஞானப்பால் ஊற்றினார். அப்படி அந்த ஞானப்பால் உண்டவுடனே அளவில்லாத ஞானம் உதித்து விட்டது. ஞானம் இருந்தது, அந்த ஞானம் பாடலாக வந்துவிட்டது. உள்ளே சென்ற பால் பாடலாக வந்தது. அப்படி பாடப்பட்டது அந்த தமிழ் திருமுறை. தோடுடைய செவியன். யாரா பால் கொடுத்ததுன்னு அப்பா வந்து கேட்டார். ஸ்நானம் பண்ண போயிட்டு கையில் தங்க கிண்ணம் இருக்கு, கடைவாயில பால் விடுது. சுவாமி முன்னால் நிற்கிறார், ரிஷப வாகனத்தில் இருக்கிறார். கொஞ்சம் பக்கத்தில் அப்படி ரிஷப வாகனத்தில் ஆகாயத்தில் நிற்கிறார். ஆனால் அப்பாவுக்கு தெரியல, வந்தவருக்கு தெரியல. யாரா பால் கொடுத்தது அப்படின்னு கோபமாக கேட்டார். கேட்ட உடனே பாட்டு வருது. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை குடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். என்னுடைய உள்ளத்தை கவர்ந்த கல்வன். சின்ன குழந்தை பாடு. என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. ருக்கு யஜுர் சாம அதர்வன வேதங்களெல்லாம் இறைவனை அவன் 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 என்று சொல்ல, அவன்னா தூரத்தில் இருக்கிற, இவன்னா பக்கத்தில் இருக்கிற. நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தமிழ் திருமுறை என்ன சொல்கிறது? இவனன்றே, இவன் என்று சுட்டி காட்டுகிறது. சீர்காழியிலே 1300 ஆண்டுகளுக்கு முன்பாக குளக்கரையிலே அதிகாலையிலே ஆதித்தன் உதயமாகின்ற வேளையிலே சுவாமி உதயமானார். சிவபெருமான அம்பாளும் காட்சி தர சூரியன் உதயமாக, அப்போது தமிழ் உதயமானது. தமிழ் திருமுறை உதயமானது. ஞானப்பால் அருந்தி பாடப்பெற்றது நம்முடைய திருமுறை. சாதாரணமானதல்ல. அப்படி தோன்றியது நம்முடைய திருமுறை. அப்பேற்பட்ட பெரியவர் வாழ்ந்த வளர்ந்த பகுதி எது? கழுமலம் என்பது. அது ஊழிக்காலத்திலேயும் அழியாதான். சீர்காழி ஊழிக்காலத்திலேயும் அழியாமல் அப்படியே இருக்கும். அது மிதக்கணும். அதனால தோணிபுரம் இருந்தது. 12 பெயர் உண்டு சீர்காழிக்கு. அப்படிப்பட்ட அந்த சீர்காழி கழுமலம் என்கின்ற பதியை வந்து அணைந்தார். அப்படி வந்தபோது அவருக்கு என்ன தோன்றியது என்றால், பிள்ளையார் அவதாரம் செய்த பெரும்புகழி, பிள்ளையார் திரு அவதாரம் செய்த பெரும்புகழி உண்டும் நான் விதியேன் என்று ஊர் எல்லை புறம் வணங்கி. அவருடைய குரு பக்தி எப்படி இருந்தது? சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய குரு பக்தி. சிவபெருமானுக்கு தோழர், சிவபெருமானுடைய பக்கத்திலே இருந்தவர், கைலாயத்திலே தடுத்து ஆட்கொள்ள பெற்றவர். அப்பேற்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பதியாச்சு, அந்த ஊரை மிதிக்கலாமா என்று எண்ணி, என்று அஞ்சி ஊர் எல்லையிலேயே நின்றார். உள்ள போகல. உள்ளும் நான் விதியேன் என்று ஊர் எல்லை புறம் வணங்கி வள்ளலார் வளமாக வரும்பொழுது மங்கையிடம் கொள்ளுமால் விடையாலும் எதிர்காட்சி கொடுத்தருள.
அப்படி ஊர் எல்லையிலே வந்து கொண்டிருந்தார். வரும்போது சுவாமி உள்ளிருந்து வெளியில் வந்துட்டார். இவ்வளவு பக்தி உடைய ஒருவருக்கு நாம் காட்சி கொடுக்கணும் கட்டாயம் என்று சொல்லி சுவாமி வெளியில் வந்துட்டார். என்ன இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க. குரு பக்தி இருந்துச்சுன்னு சொன்னால், அடியவர் பக்தி இருந்துன்னு சொன்னால் சுவாமி அந்த இடத்துக்கு அந்த ஆன்மாவை தேடி வந்துடுறார். அதனாலே அடியார் பக்தி அவசியம், குரு பக்தி அவசியம். சுவாமி எதிரே வந்தார், காட்சி கொடுத்தார், விடையிலே காட்சி கொடுத்தார், ரிஷப வாகனத்திலே காட்சி கொடுத்தார். அப்படி பூத கணங்கள் புடைசூட ரிஷப வாகனத்திலே அம்பிகையோடு காட்சி தந்தார். மண்டிய பேர் அன்பினால் வன்தொண்ட நின்று இறங்கி தென்திரை வேலையில் மிதந்த திருத்தோணி புறத்தாரை கண்டுகொண்டேன் கைலையினில் வீற்றிருந்தபடி என்று பண்தரு இன்னிசை பயின்ற திருப்பதிகம் பாடினார். கைலாயத்தில் எப்படி காட்சி இருக்குமோ அந்த காட்சியை கண்டார். கைலாயத்தில் இருந்த அந்த கோலத்தை கண்டார். கைலாயத்தில் இருந்தவர் இவர். பூர்வீகம் கைலாயம், சுந்தருடைய பூர்வீகம் இது கைலாயம். அவர் அந்த காட்சியை கண்டார். கைலை காட்சியை இங்கே சீர்காழியிலே கண்டார். நாவுக்கரசர் அங்கே கண்டார் திருவையாற்றில். இவர் இங்கே சீர்காழியிலே கண்டு பாடுகிறார். சாதலும் புறத்தலும் தவிர்த்தென்னை வகுத்து தன்னருள் தந்தையன் தலைவனை மலையின் மாதினை மதித்தங்கோர் வால் கொண்டமணி வருகுணல் சடை இடை வைத்த எம்மானை ஏதிலேன் மனத்துக்கு ஓர் இருங்குண்ட நீரை எண்வகை ஒருவனை எங்கள் பிரானை காதில் வெண் குளையனை கடல் குளமிதந்த கழுமல வடநகர் கண்டுகொண்டேனே. மாதினை மதித்து அவர் அம்பிகைய ஒரு பாகத்திலே உடைய பெருமான். சாதலும் பிறத்தலும் தவிர்த்து என்னை வகுத்து. சுவாமி ஆட்கொண்டபடியினாலே அவருக்கு இறப்பு இல்லை, பிறப்பு இல்லை. இப்போ நமக்கு என்ன, தொடர்ந்து இதே வேலை தான். பிறப்பதற்கே காரணமாக இறக்கிறார். தொடர்ந்து பிறந்துக்கிட்டே இருக்கிறான், இறந்துக்கிட்டே இருக்குதான் நமக்கு வேலையே. இந்த வேலை நீங்கணும்னா சிவனை கும்பிடுங்க. சிவபெருமான் இந்த வேலையை நீக்கிறார். ஆகையினாலே தன்னை அடைந்த ஆன்மாக்களை அவர் பிறக்க விட மாட்டார். எப்படியோ ஒரு வகையில் இந்த ஆன்மா பிறவாமல் இருக்கணும் அப்படின்னு சுவாமி அனுகிரகம். அவருக்கு அதான் வேலை. யாருக்கு? சுவாமிக்கு என்ன வேலைன்னா பிறப்பை அறுப்பது தான் அவருக்கு வேலை. நமக்கு என்ன வேலை? பிறக்கிறது தான் வேலை. ஆகையினாலே பிறப்பு இல்லாத ஒருவன் தான் நம்முடைய பிறப்பை நீக்க முடியும். ஏன் மற்ற தெய்வங்களாலே ஆகாது என்றால் அந்த தெய்வங்களே பிறக்கும், ஒரு தாய் வயிற்றில் போய் பிறக்கும். அதனாலே யார் ஒருவன் பிறவாமலும் இறவாமலும் இருக்கின்றானோ அவன்தான் நம்முடைய பிறப்பையும் இறப்பையும் நீக்கம். ஆகையினாலே அப்பேற்பட்ட இறைவனை சரணாகதி அடைந்து அவன் என்னை ஆண்டு கொண்டான். அதனாலே எனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லைன்னு யார் சொல்றது? அவரே சொல்றார், சுந்தரரே சொல்றார். இதுதான் ஞானிகளுடைய வாக்கு. எனக்கு பிறப்பு இல்லை இறப்பு இல்லைங்கிற நம்ம குருநாதர். இந்த திருமுறைக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறார். சாதாரண கவிஞர் இப்படி பாட முடியுமா? முடியாது. ஆகையினால் சாதலும் பிறத்தலும் தவிர்த்து என்னை வகுத்து அப்படிப்பட்ட பெருமான் காட்சி தந்தார் அல்லவா? காதுல குலை அணிந்திருந்தார். காதுல குலை. அப்படி அடையாளத்தை சொல்லி கடல் குள மிதந்த கழுமல வளர்ந்து. கடல் குள மிதந்தனா கூலிக்காலத்தில் அந்த ஊர் மிதக்கும். மற்ற ஊரெல்லாம் வெள்ளத்தில் அழிஞ்சு சீர்காழி மிதக்கும். அப்படிப்பட்ட சீர்காழி கழுமல வடநகர் கண்டு கொண்டேன். சுவாமியை கண்டேன் என்று பாடுகிறார். நம்ம பெரியவர்கள் சுவாமியை கண்டு பாடியவர். அப்படி கண்டு பாடப்பட்ட பதிகங்கள் நிறைய நம்முடைய திருமுறையில் இருக்கிறது.
மாணிக்க வாசகர் கண்ட உண்மையை பாடுகிறார். காட்டாதனவெல்லாம் காட்டி சிவகாட்டி தாட்டா மறை காட்டி தன்கருணை தேர்ந்தாட்டி ஆட்டான் உண்டு ஆண்டவா பாடுவதுதான் அந்தணன் ஆவதும் காட்டி வந்த ஆண்டாய். நான் கண்டேன் என்று பாடுவது ஒரு வகை, நீ காட்டினாய் என்று பாடுவது இன்னொரு வகை. கண்டேன் என்பது தன்வினை, காட்டினாய் என்பது பிறவினை. நான் உன்னை கண்டேன், அது தன்வினை. நீ வந்து காட்டினாய், கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய். கடுக்குண்டில் என்ன பாட்டு பாருங்க. திருவாசகத்தினுடைய அந்த உயர்ந்த ஒரு நிலை. கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய். கடுக்குண்டில் அப்படியா? ரொம்ப திருக்கணக்குன்றம் இலாய் திருக்கணக்குன்றம் விட்டு நேர்படம் மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே சட்ட நேர்வட வந்திலாத சளக்கனே நுனை சாந்திலே சிட்டனே சிவலோகனே சிறு நாயினும் கடயாயவன் கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கடுக்குள்ளிலே. என்ன அற்புதமான பாட்டு. அப்படி சுவாமி வந்து நம்முடைய நாயன்மார்களுக்கு காட்சி கொடுத்த உண்மையை அவர்களே பாடுகின்றார்கள். அப்பர் பெருமான் துள்ளி குதிச்சு பாடுறாங்க. அந்த பாட்டில் அந்த துண்டு நடை கண்டே நவது பாதம் கண்டறியாதன கண்டேன், இதெல்லாம் பின்னால நம்ம பார்ப்போம். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஆனந்த வெள்ளத்திலே மிதந்து பாடுகிறார் அப்பர் பெருமான். அப்படி சுவாமியை கண்டு பாடியவர்கள் நம்முடைய பெரியவர்கள். அதை சொல்றார், அப்படியே பதிவு பண்றார். கடுமல வளநகர் கண்டு கொண்டேனே கண்டு கொண்டேனே என்று சுவாமியை தோத்திரம் பண்ணினார். அவருடைய அருளை நிரம்ப பெற்றுக்கொண்டு அதன் பிறகு அங்கிருந்து இருக்கோலம் இடும்பெருமான் எது நின்றும் எழுந்தருள வெறுக்கோடுற்று அது நீங்க ஆரூர் மேல் செல விரும்பி பெருக்கோதம் சூழ்புறவ பெரும்பதியை வணங்கி போய் திருக்கோலக்கா இறங்கி செந்தவன் மாலைகள் பாடி பக்கத்திலே திருக்கோலக்கா அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு வந்தார். அந்த திருக்கோலக்காவிலே கோலக்கா என்றால் கோலம்னா அழகு, கா என்றால் சோலை, அழகு பொருந்திய சோலை, அதான் திருக்கோலக்கா. அங்கே ஞானசம்பந்த பெருமானுக்கு தங்கத்தில் தாளம் கொடுத்துருக்கிறார். தங்கத்தில் தாளம் இப்படி தாளம் போட்டு பாடிட்டு வர்றார் சம்பந்தர். அப்போ அவருக்கு 3 வயசு தான் இருக்கும், 4 வயசுக்குள்ளே இருக்கும். தாளம் போட்டார், கை சிவந்து போச்சான் பிள்ளைக்கு, கை சிவந்து. அதனால் நம்ம பிள்ளைக்கு தாளம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைக்கு இவர் பாடுகின்ற தமிழுக்கு வெண்கலத்தில் தாளம் கொடுத்தா நல்லாவா இருக்கும்? தங்கத்தில் தாளம் ஒருத்தருக்கு அப்படி தாளம் கிடையாது, கொடுக்கல சுவாமி. எத்தனை பேர் தாளம் போட்டு பாடியிருக்காங்க, தங்கத்தில் தாளம். அப்படி அந்த தாளம் கொடுத்தோடனே ஓசை வருமா தங்கத்தில்? அவ ஓசை கொடுத்தாளாம், அம்பாள் ஓசை கொடுத்த நாள். திருக்கோலக்கா போய் வழிபாடு செய்தோமானால் நமக்கு நல்ல ஞானம் கிடைக்கும், பாடுகின்ற ஆற்றல் கிடைக்கும், கல்வி உண்டாகும். நிறைய பேர்த்துக்கு பேச்சு நல்லா வந்திருக்கு, குழந்தைகள் பல குழந்தைகளுக்கு பேச்சு நல்லா வந்திருக்கு. அப்பேற்பட்ட தலம் திருக்கோலக்கா. அங்கே சம்பந்தருக்கு தாளம் கொடுத்த அந்த உண்மையை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறார், பதிகத்தில் பாடுறார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவரும் தாளம் ஈந்து. சுவாமி எந்த புறவருக்கு தாளம் கொடுத்திருக்கிறார்? உலகவரும் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனை ஆடும் பூதங்கள் பாட நின்று ஆடும்
அங்கணந்தனை எங்கணம் இறைஞ்சும் கோடில் பெரும் கோயிலுடானை கோலக்காவினில் கண்டு கொண்டேனே. அப்படி அந்த உண்மையை பாடல்ல வச்சு பாடுறார். இதெல்லாம் வரலாற்று ஆசிரியர் சுந்தரர் சாதாரண புலவர் இல்லை, வரலாற்று ஆசிரியர், பெரிய ஞானம். அப்படி திருக்கோலக்காவிலே பெருமானை வணங்கிவிட்டு திருப்புன்கூர் வந்தார். அந்த புன்கு மரத்து நிழலே சுவாமி விற்றிருக்கிறார். அதனால புன்கூர் என்று புங்க மரம் சொல்றது. அந்த மரம் புன்கு மரம். அங்கே சுவாமியை கண்டு வணங்கினார். அங்கே அற்புதமான பதிகங்களை பாடுகிறார். அந்த நாளனும் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலந்தன் ஆறுயிரதனை பப்பினாய்க்கு உண்டன் வன்மை கண்டு அடியே. யமனை உதைச்ச சுவாமி வேற யார்? சிவன் ஒருவர் தான். காலசங்காரம் பேரே திலம். காலசங்காரம், காலனை சங்காரம், எல்லாத்தையும் சங்காரம் பண்ணுவான் யமன். யமனை இவர் சங்காரம் பண்ணிட்டார். ஒரு பக்தனுக்காக சட்டத்தையே மாற்றிட்டார். காலசங்காரம். அதனாலே இப்படி தேவரீர அனுக்கிரகம் பண்ணுகிற அந்த உண்மையை கேட்டு நான் வந்து கும்பிடுறேன் சுவாமி அப்படிங்கிறார் சுந்தரர். இப்படி யமனை சங்காரம் பண்ணினியாம பக்தருக்காக அந்த உண்மையை கேள்விப்பட்டு நானும் வந்து கும்பிடுறேன் சுவாமி. அந்த நாளன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காரந்தன் ஆறுயிரதனை பவ்வினாய்க்கு உண்டன் வன்மை கண்டு அடியே எந்தை நீ எனை நமந்தமர் நலியில் இவன் மற்ற என்னடியான் என விளக்கு சிந்தையால் வந்தும் திருவடி அடைந்தேன் செடுங்குளில் திருப்புன்கூருடானே என்று அங்கே பதிகம் பாடுகிறார். அப்படி வணங்கிவிட்டு திருப்புன்கூரை வணங்கிவிட்டு அதன் பிறகு அப்படியே காவிரிக்கரை வந்தார். வம்புலா மலர் அலைய மணி குளித்து வந்து இடியும் பைம்பொன் வார் கரை பொன்னி பயில் தீர்த்தம் படிந்து ஆடி காவிரியிலே நீராடிவிட்டு தம்பிரான் மயிலாடுதுறை வணங்கி தாவில் சீர் அம்பர் மாகாடத்தின் அமர்ந்த பிரான் அடிபணிந்தார். அங்கே மாயூரம் என்கின்ற மயிலாடுதுறையை வணங்கினார். அதன் பிறகு அம்பர் மாகாணம் என்று ஒரு தலம் இருக்கிறது. அம்பர் மாகாணம் அப்படிங்கிற ஸ்தலம். அங்கே சென்று வழிபாடு செய்துவிட்டு பதிகங்கள் பாடிவிட்டு அதன் பிறகு பக்கத்தில் இருக்கிற பல தலங்களை எல்லாம் வழிபாடு செய்துவிட்டு விரும்பு திரு புகலூரை முன்னாக பணிந்தேத்தி திருப்புகலூரை வணங்கி, திருப்புகலூர் அப்படிங்கிற ஸ்தலம் முன்னாக பணிந்தேத்தி முதல்வந்தன் அருண் இணைந்து பொன்னாரும் மணிமுத்தீரிய புரி முன்னூல் அடிமார்வர் தென்னாவல் ஊராடி திருவாரூர் சென்று அடைந்தார். அப்படி அங்கே இருக்கிற தலங்களை எல்லாம் வணங்கி, அங்கெல்லாம் தலங்கள் நிறைய இருக்கிறது, சிறிய சிறிய தலங்கள். அப்படி வழிபாடு செய்துவிட்டு திருவாரூருக்கு எழுந்துள்ளினார் சுந்தரமூர்த்தி சுவாமி. தேராரும் நெடுவீர் திருவாரூர் வாழ்வார்க்கு ஆராத காதலின் நம் ஆரூரன் நாம் அழைக்க வாரான் என்றான் அவனை மகிழ்ந்து எதிர்கொள்வீர் என்று நீராறும் சடைமுடிமேல் நிலவணிந்தார் அருள் செய்தார். திருவாரூரில் இருக்கிற பக்த புத்தங்களுக்கு சுவாமி என்ன பண்ணினாரு? அன்பர்களே, நாம் அழைக்க ஆரூரன் வந்துவிட்டான், வருகின்றான், அதனாலே நீங்கள் எதிர்கொண்டு அழைப்பீர்களாக என்று சுவாமி அனுகிரகம் பண்றார். எப்படி பாருங்க, நாம் அழைக்க வருகின்றான், ஆரூரன் வருகின்றான் என்று சுவாமி சொல்ல அவர்கள் எல்லாரும் அதை உணர்ந்து சிறப்பாக சுவாமியினுடைய கட்டளையை ஏற்று அவரை வழிபாடு செய்து வரவேற்றார்கள். எல்லாம் பெரிய தோரணங்கள் அமைத்து மலர் மாலைகள் தொங்கவிட்டு வீதியெல்லாம் மலர்களை தூவி அவரை வரவேற்கின்றார்கள். தம்பிரான் அருள் செய்ய திருத்தொண்டர் அது சாற்றி எம்பிரானார் அருள்தான் இருந்த பரிசு இதுவானால் நம்பிரானார் ஆவார் அவரன்றே எனும் நலத்தால் உம்பர் நாடு இழிந்ததனை எதிர்கொள்ள உடன் இருந்தார். பெரிய கூட்டம், தேவலோகமே கீழே வந்துருச்சா அப்படிங்கிற அளவுக்கு அடியார்கள் திரண்டார்கள் சுந்தரரை வரவேற்க.
அப்படி மாளிகை மண்டபங்கள் எல்லாம் பெரிய அலங்காரம் பண்ணினாங்க. எல்லா வீடுகளும் சோதிமணி வேதிகை தூணருஞ் சார்ந்த அணி நீவி போதில் பொறி பொற்சுண்ணம் குளிர் தரள மணி பரப்பி தாதவள் பூன் தொடைமாறை தன் பந்தர்களும் சமைத்து வீதிகள் முந்துகள் அடங்க விரைப்பணி நீர்மிகத் தெளித்தார். மங்கள கீதம் பாடல் ஆடல் இன்னிசை வாத்தியங்கள் இவையெல்லாம் முழங்க நடனம் பயில நங்கள் பிரான் திருவாரூர் நகர்வாழ்வார் நம்பியையும் பொங்கு மெயில் நீள் திருவாயில் புறம் உற வந்து எதிர்கொண்டார். அப்படி மங்கள வாத்தியங்களோடு சென்று அடியார் பெருமக்கள் நம்முடைய தலைவராயிருக்கிற சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வரவேற்றார்கள். பூரண கும்பத்தோடு வரவேற்றார். வந்தெதிர்கொண்டு வணங்குவார் முன் வன்கொண்டர் அஞ்சலி ஊட்டி நின்று சிந்தை கழிப்புற வீதி ஊடு செல்வார் திருத்தொண்டர் தம்மை நோக்கி எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளி என்னும் சந்த இசைப்பதிகங்கள் பாடி தம்பெருமான் திருவாயில் சார்ந்தார். அப்படி அடியார் கூட்டத்தை கண்டவுடனே சுவாமியை நினைந்து பாடுகின்றார். எம்பெருமான் திருவாரூரில் இருக்கிற பெருமான் எம்மையும் ஆழ்வாரோ, எமக்கு அருள் செய்வாரா, எம்மையும் ஆண்டு கொள்வாரோ அப்படின்னு வினாவுவது போல வினாவுவது கேள்வி கேட்பது மாதிரி ஒரு பதிகம் பாடுறார். கரையும் கடலும் மலையும் கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான் ஒருவன் உருத்திர லோகன். சுவாமி இருக்கிற இடம் ருத்ரலோகம், மகாருத்ரர். வரையின் மடமகள் கேள்வன் வானவர் தானவர்க்கெல்லாம் அரையன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளி. அப்படி ஒரு சந்த இசைப்பதிகம் பாடினார். அப்படி பாடிக்கொண்டே செல்கிறார். இப்படி பதிகம் பாடி நீண்ட கோபுரத்தை வணங்கி 5 உறுப்பால் வணங்கி உள்ளே செல்கிறார். கற்பக வாச மாலை தேவாசிரியன் தொழுது இறைஞ்சி அந்த தேவாசிரியன் மண்டபம் என்று அந்த மண்டபத்தை வணங்கி ஊனும் உயிரும் உருக்கு அன்பால் உச்சி குவித்த செங்கைகளோடும் தூணரும் கொன்றையன் மூலட்டானம் சூழ்திரு மாளிகையின் வாயில் உட்கார். அப்படி வணங்கி கொண்டே சென்றார். குவித்த செங்கைகளோடும் கொன்றையன் திரு மூலட்டானம் சுவாமி எழுந்தருள் இருக்கின்ற அந்த புற்றிடம் கொண்ட புராதனர் அந்த இடத்துக்கு சென்று விட்டார். அதுக்கு மூலட்டானம் என்று ஆரூர் மூலட்டானம் என்று அந்த இடத்துக்கு சென்றார். புற்றிடம் கொண்ட புராதனனை பூங்கோயில் மேய பிரானை யார்க்கும் பற்றிடமாய பரம்பொருளை பார்ப்பதி பாகனை பங்கையத்தாள் அர்ச்சனை செய்ய அருள் புரிந்த அண்ணலை மண்மிசை வீழ்ந்து இறங்கி நற்றவன் நாவலர்கோன் உடம்பால் நன்மையின் தன்மையை வெய்மை பெற்றார். அந்த சுவாமியை கண்ணாரக் கண்டு வணங்கி பதிகங்கள் பாடி இந்த உடம்பாலே என்ன பலன் பெற வேணுமோ அந்த பலனை பெற்றுவிட்டார். இந்த உடம்பாலே என்ன பலன்? சுவாமியை வணங்குவது. இந்த ஆக்கையினாலே என்ன பலன்? சுவாமியை. ஆக்கையினாலே பலன் சாப்பிட்றதல்ல, பல்வேறு இறை தேடி உணவுக்காக பாடுபடுறாங்க, அப்புறம் ஓய்வு எடுக்கிறாங்க, காலம் வந்தால் இறந்து போகிறாங்க. அதனாலே அதுவல்ல உடம்பின் பலன். உடம்பினால் பெற்ற பலன் என்ன என்றால் உடம்பிலோ உத்தமனை காண்பது. சுவாமியை வணங்குவது ஆக்கையார் பயன் என்று அப்பர் பெருமான் சொல்றார். ஆக்கையார் பயன், இந்த உடம்புக்கு ஆக்கையில் கட்டப்பட்டதுனால ஆக்கையார் பயன் என்று அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாத இவ் ஆக்கையார் பயன்
ஆலய தரிசனம் செய்து சிவாலயத்தை வணங்கி வாழ்த்தி அவனை அர்ச்சனை பண்ணி அவனை போற்றி போற்றி என்று வணங்குவதை தவிர இந்த உடம்பினாலே என்ன பலன்? அது அப்படியே சிவஞான சித்தியார்ல அவர் சொல்றார், மானுட பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்கு காயத்தாலே ஆனிடத்து 5 மாடும் அரண்பணிக்காக அன்றோம் வானிடத் தவறும் மண்மேல் வந்து அரண்தனை அரிச்சிப்பர் ஊனெடுத்து உடலும் மூவர் ஒன்றையும் உணராரந்தோம் என்பது சிவஞான சித்தியார். இந்த தேகத்தினாலே ஆன பலன் என்ன என்றால் சிவபெருமானை வணங்குவது. அப்படி உடம்பினாலான பலனை பெற்றார் சுந்தரர். அப்படி அட்டாங்க பஞ்சாங்க நமஸ்காரம் செய்தார். அட்டாங்க பஞ்சாங்க நமஸ்காரம், பஞ்சாங்கம் என்றால் 5 அங்கங்களாலே வழிபாடு செய்வது. 2 கால், 2 கரங்கள், 1 தலை, 5. அது பெண்கள் வழிபாடு செய்கின்ற ஒரு 5 உறுப்புகளாலே வணங்கும். ஆண்கள் அட்டாங்க நமஸ்காரம் 8 உறுப்பாலே வணங்கும். அப்படி சாஷ்டாங்க நமஸ்காரம் என்று சொல்வது, அப்படி விழுந்து இந்த செவி, கண், மூக்கு, வாய், கால், கரம் ஆகிய 8 உறுப்புகளாலே சுவாமி வணங்கும். அட்டாங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம். இப்படி சுவாமியை வணங்குவதனால வணங்குகிற முறை, வணங்குவதனாலே என்ன பலன் என்றால் அந்த நேரத்தில் நமக்கு தலைவன் சிவபெருமான், நம்முடைய தலைவன் சிவன், நாம் அவனை சரணாகதி அடைகின்றோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் உண்டாகும். அப்படி நம்ம என்று நமஸ்கரிக்கிற போது, வணங்குகிற போது நமக்கு இருக்கிற அந்த ஆணவ மதம் இல்லாமல் போகும். கும்பிட 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 என்ன ஆகும்? மதத்தினுடைய சேட்டை இல்லாமல் பணிவு வரும். அதனால இப்படியெல்லாம் வணங்க வேண்டிய முறைகளை வச்சிருக்கிறாங்க. ஆலயத்தில் வணங்குற போது கொடிமரத்துக்கு அந்த பக்கம்தான் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். கொடிமரம் தாண்டி உள்ள வந்து இவங்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. கரங்களாலே வணங்குவது, சிக்கரை ஊட்டி வணங்குவது. விழுந்து நமஸ்காரம் பண்ணுவது கொடிமரத்துக்கு அந்த பக்கம் வெளியே அப்படி நமஸ்காரம் பண்ணுவோம். எல்லாம் முறைகள் நிறைய இருக்கு. அப்படி அட்டாங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணி 5 புலனும் ஒன்றி இன்ப வெள்ளத்திலே திளைத்திருந்து தமிழ் மாலைகள் பாடுகிறார். திருவாரூரில் சுவாமி புகழ்ந்து போற்றி பாடுகிறார். அப்படி வாழிய மாமரை புற்றிடங்குள் மன்னவன் அருளால் ஒரு வாக்கு, அப்படி சுவாமியை பாடிக்கொண்டிருந்தார். அப்படி அந்த பதிகம் முடிந்த உடனே ஒரு வாக்கு தோன்றியது. என்ன வாக்கு என்றால், சிவபெருமான் சுந்தரா, நம்மை உமக்கு தோழமையாக தந்தோம் அப்படின்னார். நம்மை உமக்கு தோழமையாக தந்தோம், உன்னை தோழமையாக கொண்டேன் என்பதை விட அந்த வாக்கிய தமிழ் வாக்கியம் சேக்கிழார் பயன்படுத்துவது. சுவாமி சொன்னதை அப்படியே சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்துட்டேன், தோழமையாக கொண்டேன் என்பதை விட இன்னும் சிறப்பானது தந்தேன், என்ன உனக்கு கொடுத்துட்டேன், தோழமையாக கொடுத்து விட்டேன். தந்தது உந்தன்னை சங்கரா ஆர்வலோ சொல்லுங்க என்றபடி தோழமையாக கொடுத்துட்டார். இப்ப சுவாமியும் சுந்தரன் என்ன ஆயிட்டாங்க? ஒன்னாயிட்டாங்க. நட்பு, நெருங்கிய நட்பு, தோழமை. இந்த ஒரு நெறி தனித்துவமான நெறி, தோழர். சுவாமி நமக்கு தோழர் அப்படின்னா அது எவ்வளவு ஒரு மேலான இடம். தோழமை அப்படிங்கிறது ஒரு தனி இடம், அது எல்லாருக்கும் அமையாது. தோழமைங்கிறது நல்ல நட்பு அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, ஒன்றும் குறைவில்லை. பொல்லாத நட்பு அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அவனும் குறைவில்லை, அவன் எல்லா குறையும் இருக்கு. நல்ல நட்பு, ஒரு நட்பு அமைஞ்சாலும் அது. அதனால்தான் எல்லாம் துறந்த பட்டினத்தார் என்ன வேண்டுகிறார்? அடியார் நட்பு வேணும், அடியார் உறவு வேணுங்கிறார். அவரே துறவி, ஒன்றும் வேண்டாங்கிறவர், ஆனால் அடியார் உறவு வேணுங்கிறார் பட்டினத்தார். ஆகையினாலே நல்ல நட்பு, இவருக்கு அமைந்த நட்பு பரமேஸ்வரனே.
அதிலிருந்து அடியார்களெல்லாம் கேட்கும்படியா அப்படி ஒரு அடியார்கள் அதிலிருந்து என்ன அழைச்சாங்கன்னா சுந்தரரை தம்பிரான் தோழர் என்று அழைத்தார்கள். தம்பிரான் தோழர் என்று அழைத்தார்கள். தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம் நாம் முன்பு தொண்டு கொண்ட வேள்வியில் அன்று நீ கொண்ட கோலம் என்றும் புனைந்து. அதுக்கு மேலும் சுவாமி சொன்னார், திருமண கோலத்திலே நாம் தடுத்து ஆண்டு கொண்டோம் அல்லவா, அப்போது நீ எப்படி அந்த மாப்பிள்ளை கோலத்தோடு இருந்தாயோ அதே போல எப்போதும் இருப்பாயாக அப்படின்ட்டார். இது ஒரு ஸ்பெஷலாக என்ன என்றால் கல்யாண மாப்பிள்ளையை தடுத்துட்டார். அதனால் அவருக்கே மனசு கேட்கல போடுறது. என்ன பண்ணிட்டாரு, எப்போதும் மாப்பிள்ளையாக இருந்தார். எப்போதும் மாப்பிள்ளைன்னா எப்போதும் மனமால இருக்கும், கையில் பூச்செண்டு இருக்கும், பட்டாடை பஞ்சகட்சம் இருக்கும், காதில் ரத்தின குண்டலங்கள் இருக்கும், திருநூறு ருத்ராட்சம் அணிந்து ஒரு மனத்தை சிதைவு செய்து வல்வழக்கிட்டு ஆட்கொண்ட உவனை கொண்டு இரு மனத்தை கொண்டருளி பணி கொண்ட வல்லாளன் எல்லாம் உய்ய பெருமணச்சீர் திருத்தொண்ட தொகை விரித்த பேரருளின் பெருமாள் என்றும் திருமணக்கோல பெருமாள் மறைப்பெருமாள் எமது குல தெய்வமாமே. எப்போதும் திருமணக்கோலத்தோடு இரு சுவாமி அனுகிரகம் மாப்பிள்ளை. அப்படி வேட்கை தீர மண்மேல் விளையாடுவாய் என்று ஆரூரர் வேட்கை எழுந்ததென்று அதிலிருந்து அடியார்கள் பெருமகிழ்ச்சி கொண்டு தம்பிரான் தோழர் என்று அழைத்தார்கள். சுந்தரருக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. பெருமான் இப்படி அருள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. மீண்டும் 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 அருள் பண்ணுறார். தில்லையில் அருள் கொடுத்தார், கல்யாணத்தில் வந்து தடுத்து ஆண்டார், அங்கே திருவடி தீட்சை பண்ணினார். அதுக்கு மேலே இங்கே திருவாரூரில் வந்து இப்படி அனுகிரகம் நம்மை தோழமையாக கொடுத்தோம்னார். இப்படி மீண்டும் மீண்டும் அருள். இதெல்லாம் எதுக்காக, ஏன் இவ்வளவு அவரை தயார் பண்ணுறாரு? திருத்தொண்ட தொகை பாடுவதனால நாமெல்லாம் உண்பதற்கு. அப்படி மேலும் மேலும் அவருக்கு பக்குவத்தை கொடுக்கிறார். மைவடர் கண்டர் அருளினாலே வந்தமிழ் நாவலர் பெருமான் சைவ விடங்கின் அணி புனைந்து. பிரதானமான தோற்றம் எது என்றால் சைவ தோற்றம். திருமண தோற்றம் ரெண்டாவது. இப்போ நாம் மாப்பிள்ளையா இருப்போம், தினந்தோறும் மாப்பிள்ளை கோலத்தோடு இருந்தோம்னா என்னன்னு இருக்க முடியாது. 60ஆம் கல்யாணத்தில் வேணா ஒரு நாள். சுவாமி எப்போதும் மாப்பிள்ளை கோலத்தில் இருப்பாரா? யார்? சிவபெருமான். அவர் போல சுந்தர், அவருக்கு அடுத்தாப்புல சுந்தரர் எப்போதும் மாப்பிள்ளையா இருப்பார். அப்படிப்பட்ட அந்த பெருமான் பிரதானமான வேடம் எது என்றால் திருநூறு ருத்ராட்சம். அதான் சார், அது சேக்கிடார் எழுதுவாரா? இதான் நம்ம சொல்கிற சேக்கிடார் நமக்கு கவிதை பாடலை, புராணம் பாடலை, சைவர்களுக்கு பாடம் நடத்துகிறார். சைவர்களுக்கு வேண்டிய பாடங்களை சொல்லி தர்றார் சேக்கிடார். சைவ விடங்கின் அணிபுனைந்து சாந்தமும் ஆலயம் தாரும் மாறி மெய்வடர் கோலம் எல்லாம் புரிய முக்க விடு தவவேந்தர் என்ன தெய்வமணி குற்றுடாரை பாடி கிடைத்து மகிழ்வுடும் சென்றான் என்றார். அப்படி சொன்ன உடனே இவர் போய் கடையில் மாலையெல்லாம் வாங்கி போட்டுக்கல. சுவாமி சொன்ன உடனே அது கோலம். இதற்கு முன் எல்லையில்லா திருநகர் இதனுடன் முதற் பெரும் கைலையாரி முதல்வர்தம் பங்கினாட்கு பொதுக்கடிந்து உரிமை செய்யும் பூங்குழற் செடி மாறி கதிர்த்த போன என்று கொங்கை கமலினி அவதரித்தாள். அங்கே கமலினி அப்படிங்கிற பெண்மணியானவள் ஏற்கனவே திருவாரூரில் அவதாரம் பண்ணியிருக்கிறாள். திருவாரூரில் கைலாயத்தில் அந்த 2 பெண்களை பார்த்தார் அல்லவா, அதில் ஒரு அம்மா கமலினி திருவாரூரில் பிறந்து வளர்ந்து சுந்தரர் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தெரியாது, வளர்ந்திருக்கிறார். இன்னொரு பெண்மணி சென்னையில் ஞாயிறு அப்படிங்கிற ஊரில், திருவொற்றியூரில் அவர் இருக்கிறார். இப்படி இங்கே வளர்ந்து வருகிற அவள் பெயர் வந்து பறவை என்று. பறவைனா அம்பாவுடைய பேர். பறவை அப்படிங்கிறது. பறவைனா கடல். அப்புறம் பறவைனா பரம் என்கின்ற மேலான தன்மை உடையவள்.
அவள் உருத்திர கணிகை என்கின்ற சுவாமிக்கு நடனம் ஆடுகின்ற அந்த கூட்டத்தில் பிறந்தவள். நல்ல கலைஞானம், நல்ல அழகு, கைலாயத்திலிருந்து வந்த அழகே ஒரு வழி. அப்படிப்பட்ட பெருமை விருந்தியவள். பயில் வரும் சுற்றம் பரவினர் காப்பு போற்றி பயில் வரும் சுற்றம் திங்கள் விரவிய வருவந்தோறும் விழாவன் எழுப்ப மிக்கோர் வரமலர் மங்கை இங்கு வந்தடல் என்று சிந்தை தரவரு மகிழ்ச்சி பொங்க தடர்நடை பருவம் சேர்ந்தார். மானிடம் பிணையோ தெய்வ வளரிள முகையோ வாச தேனிடம் பதமோ வேலை திரையிடம் பவள வள்ளி காணிடம் கொடியோ திங்கள் கதிரிடம் கொழுந்தோ காமன் காணிடம் பருவம் கற்கும் தனி இடம் தனுவோ என்ன. அப்படி மிகுந்த அழகோடு வளர்ந்து வருகின்றாள். அவளுக்கு அம்மானை பூசல் கடந்து முதலான விளையாட்டு பருவங்களெல்லாம் தாண்டி அந்த யவன பருவம், இளமை பருவம் வந்தது, திருமண பருவம் வந்தது. நல்ல ஆடல். அந்த சுந்தரரே பின்னால் நினச்சி பார்க்குறார் பறவையினுடைய அந்த நடன காட்சி மாதிரி ஆடல் பாடல் இல்லை கெட்டிக்கா சுவாமியை ஆடுவதிலும் பாடுவதிலும் மிகுந்த தேர்ச்சி பெற்றாள். அப்படிப்பட்ட அந்த பெண்மணியானவள் வழக்கமாக சுவாமியை கும்பிட வருவாள். எங்கே புற்றிடம் கொண்ட நாதரை. அப்படி வருகிற காலத்தில் இப்போ சுந்தரர் சுவாமியை வழிபாடு செய்துவிட்டு இப்படி வெளியிலே வருகிறார். இவங்க உள்ளே செல்லுகின்றார். பறவையார் அவதரித்த மாளிகை திருவாரூரில் இருக்கு. அந்த பெண்மணியார் பூங்கொம்பு போல, ஒரு பூங்கொம்பு நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அது போன்று வெற்றில திருநீறு, உருத்ராட்சம், நீண்ட குடல், மலர் மனம் கமழ்கிறது, பல வகையான அணிகலன்கள். அந்த தேஜஸ் சுவாமியினுடைய பக்தி உள்ள முருக பெருமானை பாடிக்கொண்டே வர்றான். அப்படி வர்றபோது அவர் காலில் சிலம்பு, அந்த சிலம்பு ஓசை கல்லீர் கல்லீர். அப்படி அந்த சிலம்போசை என்ன சொல்லுதுன்னா, இந்த பாதாள உலகத்தை நாங்கள், இந்த பார் உலகம்னா இந்த உலகத்தை நாங்கள் வென்று விட்டோம் என்று சொல்லுதாங்க சிலம்பு. இந்த பூமி வென்று விட்டோம்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இருக்கிற பற்றுக்களை எல்லாம் விட்டு விட்டோம், உலகை வென்று விட்டோம். அதுக்கு மேலே மணிக்கிழர் காஞ்சி அன்பு வரியரவு உலகை வென்ற இடையில காஞ்சி என்கின்ற ஒரு ஆவரணம் இடுப்பில் பொன்னால் ஆகிய காஞ்சி என்கின்ற அது என்ன சொல்லுதுன்னா, அந்த காஞ்சி என்கின்ற ஆவரணம் அதுலேயும் மணிகள் ஆடிய பற்றி சப்தம். அது என்ன சொல்லுதுன்னா, பாதாள உலகத்தை வென்று விட்டோம், அந்த உலகத்துக்கு நாங்கள் இனி போக மாட்டோம், அதுலேயும் பற்றி. அதுக்கு மேலே துணிவு கொண்ட ஆத்ம மஞ்சு சதிகுலக்கு அழிய விண்ணும் பனியும். அப்படி நீண்ட கூந்தலானது அப்படியே சரிந்து இருக்கிறது, பறவையாருடைய கூந்தல். அது என்ன சொல்கிறது என்றால், விண்ணுலகத்தை வென்று விட்டோம் என்று சொல்கிறது. இப்ப இந்த மூன்று உலகத்தையும் வென்றவர்கள் எங்கே செல்வார்கள்? சிவனுடைய உலகத்துக்கு. திருவாசகத்தில் சொல்ற பார்வாடும் பாதாளர் தம்பாடும் விண்ணோர் தம்பாடும் ஆர்வாடும் சாரா வகையருளி. நாங்கள் இந்த உலகத்திலே பிறக்க மாட்டோம், பாதாள உலகத்துக்கு போக மாட்டோம், விண்ணுலகத்துக்கும் போக மாட்டோம். ஆர்வாடும் சாரா வகையருளி அவன் தனிப்பறி நேர்பாடல் பாடி நினைப்பறிய தனிப்பெரியோன் சீர்பாடல் பாடினான் தெண்டேனம் கொட்டாமோ என்று மாணிக்க வாசகர் பேசுவது போலே நாங்கள் சிவலோகத்துக்கு உரியவர்கள் என்று அந்த அந்த நடையும் அந்த பாவனையும் சொல்லுதான். அவங்க அணிந்திருக்கிற அணிகலன்களும் அவருடைய நடையுடைய பாவனைகள் அப்படி காண்பிக்கும். இதான் சேக்கிடாருக்கே உரிய தனி இலக்கிய நயம். அப்படி வணங்க வருகிறாள். தோழிகள் சூழ வருகிற போது தோற்றம் கிடையாது, மன்மதனுக்கு உருவம் கிடையாது.
அதனால மன்மதன் அல்ல. பெருகொழியார் தன்னேரில் மாறனோ தார்மாரின் விஞ்சயனோ. விஞ்சயனோ என்றால் விஞ்சயன் பூமியில் நடந்து வர மாட்டான் என்று. மின்னே செஞ்சடையன்னல் மெய்யருள் பெற்று உடையவனோ என்னே என் மனந்திரித்த இவன் யாரோ என நினைந்தார். இது சிவபெருமானுடைய அருளை பெற்ற ஒருவராகத்தான் இருக்கும். அதனால தான் இந்த மனசு அந்த பக்கம் போகும் என்று அவள் எண்ணினாள். இப்படி இருவரும் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்றபடி கண்ணுற்றார்கள். அப்புறம் வழக்கம் போல வந்துட்டாங்க. அப்படி வந்தபோது சுந்தரருக்கு அவர் என்னன்னு கேட்டாங்க. இந்த ஊரில் சுந்தரர் கேட்டார் இந்த தோழர்களை பார்த்து, இந்த ஊரில் பேர் பறவை அந்த பெண்மையில் பெரும்பறவை விரும்பல் ஆர்பறவை அணிதிகளும் அணிகுருவல் அரும்பறவை சீர்பறவை ஆயினாள் துருவுருவி மென்சாயல் ஏர்பறவை இடைப்பட்ட எண்ணாசை இடுபறவை. அப்படி அந்த பறவை நாச்சியாருடைய சிந்தனையிலே சுந்தரர் அன்று உறங்கினார். அவரை பற்றி கேள்விப்பட்டார். அப்படி இருந்தபோது சுவாமியிடத்தில் ஒரு விண்ணப்பமும் வச்சார். அதே போல அந்த பெண்மணியும் இவரை எண்ணி உறங்கினாள். அப்படி இருக்கிற போது இந்த இடத்துல சேக்கிழார் ஒரு பாட்டு சொல்றாரு. நிலவு தோன்றியது, அந்த நிலவே லேசா சிரிச்சுதான், ஐயே நம்ம சுந்தரர் என்று சிரிப்பது போல நிலவு தோன்றியதான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கவி நயமாக பாடுவது, இலக்கிய நயமாக பாடுவது. அப்படி பொழுது புலர்ந்தது. அந்த இரவிலே சுவாமி சொன்னார். என்ன சொன்னார் என்றால், அங்கே இருக்கிற அன்பர்களுக்கும் பறவை நாச்சியாருக்கும் கனவுல சொன்னார். என்ன சொன்னார் என்றால், இந்த பறவை நாச்சியாரை பார்த்து, நீ நம்பி ஆரூரனை மணந்து கொள்க, நம்முடைய அடியார்களுக்கும் அப்படியே சொல்லியிருக்கிறோம் என்று பறவை நாச்சியாருக்கு எடுத்து சொல்லிட்டார். கனவுல சொன்னார். அதே போல நம்முடைய ஆரூரருக்கும் எடுத்து சொல்லி, அதன் பிறகு மறுநாள் அன்பர்கள் எல்லாரும் சிறப்பாக சுவாமியே உத்தரவு இட்டுவிட்டார் என்று சொல்லி அங்கே இருக்கிற அடியார் எல்லாரும் சேர்ந்து சிறப்பாக திருமண ஏற்பாடு செய்தார்கள். பிரம்மாண்டமான பந்தல், அதற்கு மேலே அருமையான மணமேடை, நல்ல யாகங்கள் அமைத்து சிறப்பான வாத்தியங்கள் முழங்க ஆகம முறைப்படி சிறப்பாக திருமணம் பறவை நாச்சியாருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் சிறப்பாக திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தில் அந்த இருவருடைய அந்த பேரழகையும் கண்டு அதிசயித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு காட்சியை காண்பதற்கு நாம் எவ்வளவோ கொடுத்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியடைந்து இன்னிசை ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளெல்லாம் நடக்க, அப்போது நம்முடைய திருமுறைகளெல்லாம் பாடினார்கள். அறுசுவை விருந்தெல்லாம் நடந்தது. இப்படியாக திருமணம் சிறப்பாக நடந்தது. பறவை நாச்சியாருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் திருமணம் திருவாரூரில் நடந்தது. முதல் திருமணம் திருவாரூரில் சுவாமியே நடத்தி வச்சது. மண்ணு புகழ் நாவலர்கோன் மகிழ மங்கை பறவை தன்னை தந்தோம், இன்ன வகை நம் அடியார் அறியும்படியே உரை செய்தனம் எந்தருளி பொன்னின் புரிபுன் சடையான் விடையன் பெருமா கரியின் உரிவை புனைவான் அன்ன நடையால் பறவைக்கு அணியது ஆரூரன்பால் மனம் என்புள்ள நாவலருடைய கனவிலே தோன்றி பறவையை உனக்கு தந்தோம் என்று சொல்லி, அதன் பிறகு அடியார்களுக்கு அப்படியே சொல்லி பறவைக்கும் சொன்னார். அணியது பறவைக்கு அணியது ஆரூரன்பால் மனம் என்றல்ல. இப்படி சுவாமியே இந்த திருமணத்தை முன்னின்று நடத்தி வைக்கிறார். ஒரு மனத்தை தடுத்தார் அல்லவா, அப்போ இரு மனத்தை செய்து வைக்கிறார். இது முதல் மனம் திருவாரூரில் நடந்தது.
அற்புதமான அந்த திருமணம். அதற்கு மேலே சுவாமியை சென்று வழிபாடு செய்கிறார்கள். திருவாரூரில் பெருமானை வழிபாடு பண்ணுறாங்க. அப்படி அங்கே சில நாள் தங்கி இருக்கிறார் சுந்தரர். திருவாரூரில் தங்கியிருந்து 3 வேளையும் சுவாமியை சென்று வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறார். திருவாரூரில் வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறார். அப்படி பொண்ணும் மாப்பிள்ளையுமா போய் சுவாமியை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மேலே நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி திருவாரூரில் நிகழ இருக்கிறது. திருத்தொண்டர் தொகை பாடுகின்ற அற்புதமான நிகழ்ச்சி. அதனால் திருத்தொண்டர் தொகை எப்படிப்பட்டது, அதனுடைய பெருமை என்ன, எப்படி அவர் பாடுகிறார் அப்படிங்கிறத பற்றிலாம் நாம் அடுத்த வாரத்தில், குரு வாரத்தில் இந்த சிவ சன்னிதானத்திலே கேட்கலாம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறது. திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதையே சிற்றம்பலம். புமியதனில் பிரபுவான புகழில் வித்தகர்